இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பியிலேருந்து டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியில் வந்துச்சு. அதில் 1100 வேக்கன்சி வந்து டெக்னீஷியன் லெவல் 5, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 கேட்டிருந்தாங்க. இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நான் இப்போ வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிஇ ஐடி படிச்சிருக்கேன், பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கேன், நாங்கள் வந்து எலிஜிபிளா, இல்லை டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், எலிஜிபிள். அதாவது அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அவங்கள வந்து டேரெக்டாக வந்து லெவல் 5 பேல போடுவாங்க. ஆனால் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சேலரி எக்ஸ்ட்ராவோ இல்லை லெவல் வந்து எக்ஸ்ட்ராவோ கொடுக்க மாட்டாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சிக்கானது லெவல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிஇ படித்தவங்க கண்டிப்பாக இந்த சிக்னல், அதாவது டெக்னீஷியனில் சிக்னல் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து நீங்கள் பிஇ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக லெவல் 5க்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிக்கலாம்.